guys, welcome to Itachi the Boss Gaming. இன்னைக்கு நாம ரோப்ளாக்ஸ்ல கார்னிவல் ஆஃப் டெரர் அப்படி தான் விளையாட போகிறோம். அதுவும் யார் கூடன்னு கேட்குறீங்க, இந்த பையலோட தான் விளையாட போகிறோம். இங்கே பாருங்கள், பார்க்க தான் இங்கே ஃபன் ஹவுஸ்னு இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே என்ன நடக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிளிக் என்ன கிளிக் ஆகல, கிளிக்கு ஒரு வழியாக கிளிக் ஆச்சு. Escape the Carnival of Terror Hobby. ஒரு வழியாக நாம் இங்கே வந்தாச்சு. க்ளோஸ். இந்த பார்க்க தான் கார்னிவல்னு இருக்குது. அதுக்கப்புறம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அது பாதி வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், அதனால நிறைய பேர் பண்ணாமல் இருக்கீங்க. அது பண்ணிவிட்டு பாருங்கள், பார்க்குறதெல்லாம் பாருங்கள். Hey, we have been locked in the abandoned carnival of evil clown. Let's find a way to escape. இங்கே பாருங்க கைஸ், கோஸ்ட் ட்ரெயின். நம்ம தான் அந்த ட்ரெயினில் கோஸ்ட் ட்ரெயின். அந்த கோஸ்ட் ஜாலியாக என்ன போக மாட்டேங்குது. இங்கே பாருங்க, ஒரு இது உந்து கிடக்கு கைஸ். இங்கே லாவா. நல்ல வேலை நம்ம அதில் ஏறல. இப்போ நம்ம இது வழியாக தப்பிச்சிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டீலர் பிரெயின், நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிங்கன்னா, நம்ம அடிச்சோன்னா நான் ஸ்டீலர் பிரெயின் பிளேஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் லக்கி பிளாக்கு இல்லை 2 கூட கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அப்போ நான் காசு சேர்த்து வச்சு ரோபக்ஸ் வாங்குவேன். அந்த ரோபக்ஸ் வச்சு நிறையா சீக்ரெட் லக்கி பிளாக் வாங்கி தரேன். அதுக்கப்புறம் பிளான்ஸ் பிரெயின் டாட் ஃபேன்ஸ்க்கு நான் வந்து செர்வரில் போட்டு எனக்கு கிடைக்கிற பிரெயின் டாட் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். கிவ் அவே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கமெண்ட் யாரோட பேரோ நான் அவங்களுக்கு தான் என்னோடய பெஸ்ட் பிரெயின் டாட் கொடுப்பேன். லாஸ்ட்டு கமெண்ட் அதுக்குள்ள கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களோட யூசர் நேம் லாஸ்ட் கமெண்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்குள்ளே லாஸ்ட்டு கமெண்ட். அப்போ தான் என்னோடய பெஸ்ட்டு பிளான்ஸ் பிரெயின் டாட்டில் பெஸ்ட் பிரெயின் டாட் கொடுப்பேன். நானே கொஞ்சம் பாட்டு தான் கொஞ்ச நாளில் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் பிளான்ஸ் தான் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு. இது வந்து என் அல்ட் அக்கௌண்ட்டு. நான் இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருப்பேன், அதை பேன் பண்ணிட்டாங்க யாரோ. quickly through here local like some kind of boiler room அப்படின்னா quickly through here looks like a boiler room. அதே எவ்வளோ தடவை போடுவேன். இந்த நெருப்பு நின்னோன்னு நம்ம போவோம். பாருங்க கைஸ், நெருப்பு இப்படி இருக்குது. இதுதான் நம்ம மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும். மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம இந்த ஐயோ கிளப்பு சின்ன போச்சா ஷெப்பா கிரேட் ஜம்ப்ஸ்கிங் நாட். நீ 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிங்கன்னா, நம்ம அடித்தோன்னா நான் வந்து ஸ்டீலர் பிரெயின் டாட்டில் எல்லாருக்கும் 5 இல்லை 10 சீக்ரெட் லக்கி பிளாக், என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 10 சீக்ரெட் லக்கி பிளாக் கொடுப்பேன். 100Kனா எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் 10 சீக்ரெட் லக்கி பிளாக். அதுக்கப்புறம் 10 சீக்ரெட் லக்கி பிளாக் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் உங்களோட யூசர் நேம் கமெண்ட்டு சொல்லுங்கள், அப்போ தான் என்னால் கொடுக்க முடியும். நான் முதல்ல ப்ரைவேட் சர்வர் வாங்கணும் காசு சேர்த்து. இப்போ காசு சேர்த்துனேன். நீங்கள் ஒரு 4K வியூஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நான் காசு சேர்த்துருவேன். 1000 இதுக்கு சேர்த்து கொடுப்பாங்க, 1000 ருபீஸ் கொடுப்பாங்க 4K வியூஸ் அடித்தானா. அந்த 1000 ருபீஸ் வச்சு நான் வந்து 500 இதில் எடுத்துக்கிட்டு அதை ரோபக்ஸாக உருவாக்கி நான் அதில் நிறைய பேர் கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், பென்னி வயசோட கை. 100K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எப்போ அடித்தாலும் நான் கொடுப்பேன். ப்ரைவேட் சர்வர் நான் வாங்கணும் முதல்ல. ஸ்டீலர் பிரெயின் டாட்டில் பிளான்ஸ் பிரெயின் டாட்டில் ஃப்ரீ தான் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டீலர் பிரெயின் டாட்டை நான் வாங்கணும். அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் கனெக்ஷன் கொடுத்து நான் வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட கமெண்ட்டை யூசர் நேமில் கமெண்ட் பண்ணலைன்னா உங்கள்கிட்ட பிளாக் பண்ணிடுவேன். இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட யூசர் நேமை கமெண்ட் பண்ணலாம், நான் பிளாக் பண்ணிடுவேன் கைஸ்.
லாக் பண்ணாலும் பரவாயில்ல, திருப்பி உங்கள் யூஸை நம்ம கம்மி பண்ணுங்க. அப்போ நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், அப்போ நம்ம விளாட்லாம். ஒரு வழியாக முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த ஒல்லி கம்பியில் நடக்க போகிறோம். பாருங்கள் அந்த ஒல்லி கம்பியை. இது வந்து டகரடப்பா போல் இந்த இடமே எல்லாம் துரு பிடிச்சி கிடக்குது. டகரடப்பா நம்மளோட 4th வீடியோவா 3rd வீடியோவான்னு தெரில. அந்த வீடியோவில் நம்ம வந்து டகரடப்பா ட்ரெட்மில்னு சொல்லிகிட்ருப்போம். இந்த கேம் நான் எப்போயோ விளாண்டதுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 வீக்ஸ் மாதிரி நம்ம ஆயிருக்கும். இப்போ அதான் நம்ம பார்க்க வேணாம், நம்ம இது விளையாடுவோம். இப்போ தான் கைஸ் பிளேடு கட்டிங் பிளேடு. இந்த பிளேடில் நான் மாட்டிக்கிட்டேன்னா சுற்றுவேன். கைஸ் இந்த இரும்பில் போட்டால் நம்மளுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. அந்த இரும்பு என் வயிற்றில் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க எல்லாமே டகரடப்பா மாதிரி இருக்குது. இப்போ நீ என்ன சொல்கிற? குரூப் ஐ கேன் ஹியர் அ க்ளோன் லாஃபிங் மேக் யுவர் வே onto the Ferris leaf. இந்த ஆட்டனத்தை தான் ஃபெரிஸ் லீவுங்கிறாங்க. ஏதோ க்ளோன் லாஃபிங்னு சொல்கிறாங்க. நல்லா வந்து சைடு வழியாகவே போகும். ஐயோ க்ளோன் லாஃபிங். ஐயோ பென்னி வைஸ் தான் க்ளோனுன்னு சொல்கிறானா? இந்த பென்னி வைஸ் கிட்டே நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிருந்தா. ஐயோ நின்று தெரியாமல். ஐயோ போச்சுரா. இப்போயும் அதே தான் சொல்லுவாங்க. நம்ம இது கேட்க தான் நேரம் இல்லை, நம்ம பாட்டுக்கும் போய் விளையாடலாம். நேருக்கு நேரம் போதுமா? கொஞ்சம் பயமாக இருக்கு. சுற்றியே போகும். கரெக்டாக இங்கே வரும்போது மட்டும் பிடிச்சிட்றாண்டா. பாருங்களேன் எவ்வளோ வாட்ச் ஓடிக்கிறாங்க. இப்படி இருந்தால் நான் எப்படிதான் பண்ணுவேன்? போச்சுரா. இப்போ நான் வழி தான் நினைக்கிறேன். விட்டாக்காமல் இது வழியாக எழுதிவோன்னு நினைக்கிறேன். ஐயோ எப்படா பிடிச்ச அந்த கம்பி இரும்பு கம்பியே இல்லைன்னு நான் மாத்திட்டேன். எவ்வளோ தேவைடா சொல்வீங்க? ஐயோ உன்னை பார்த்தாலே சொல்லிட்டு இருக்கான். நம்ம இப்போ இந்த வழியா ஐயோ பேசுகிறேன். ஐ காட் யூ. குரூப் ஐ கேன் ஹியர் அ க்ளோன் லாஃபிங் மேக் யுவர் வே. என்னால் கேட்க முடியல. நேருக்கு நேராக சண்டை போடணும்டா வாடா. ஐயோ நேருக்கு நேராக சண்டை போடணும். நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம நேருக்கு நேராக சண்டை போடலாம். வரேப்பா. எப்படா பிடிக்கிற? How you catch me? That and all I don't know. ஆமாம் இப்போ மெதுவாக போயிட்டு அந்த ப்ளூ கலர் அதுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க. அந்த கை எப்படி எடுத்துது கடுப்பெட்டிட்டு இருக்கான். இப்போ நம்ம இந்த வழியாக எழுதலாம். இப்போ போயிட்டு வா முடிஞ்சால் எனக்கு பிடிச்சிக்கொள்ள இந்த வாட்டி. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணோண்டா. இட்டாச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இட்டாச்சி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால தான் நம்ம மேலே ஏறிட்டோம். பாருங்கள் அந்த பென்னி வயசை நம்மளே தோற்றிட்டுருக்கான். இட்டாச்சி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அங்கே பாருங்கள் ஒரு இடம் இருக்குது. ஃபன் ஹவுஸ். அதை நம்ம பார்க்க வேணும். நம்ம கொடுத்த வழி வெளியே போகணும். இங்கே பலூன் கொடுத்துருக்காங்க. இந்த பலூன் நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. There is only way down. Hop onto the drop ride. எப்படியோ காணிவல்ல நல்லதே இப்போ தான் ஐயோ நெருப்பாண்டு இருக்குது. காய்ஸ் கீழே லாவா. நல்லதுதான். நம்ம இந்த லா கிட்டே எப்படி தக்கிறது? என்ன ஸ்பேஸ் இல்லை, இடமே இல்லை. இங்கே இடம் இருக்குது. இது வழியாக தப்பிச்சிடலாம். இவன் நம்ம எங்கே போனாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். நான் இங்கே எங்கே பார்த்தாலும் ட்ராப்பாக வச்சுட்டு இருக்கான். நம்மளால் தப்பிக்கவே முடியாது. அளவுக்கு நம்ம குளிச்சிடுவோம். குத்திடா எப்பா
இப்போ நம்ம இதில் ஐயோ தலை லேசாக பட்டுறதுனாலே கீழே விட்டேன். போச்சுடா. அதே மாதிரி இல்லையோ சேம் இதை வடியாச்சும் ஒழுங்காக போகும் போயிட்டேன். அப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சாச்சு. ஐயோ இதில் நம்ம ஃபஸ்ட் டைம் அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணுமா? இல்லை அப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. இந்த வாட்டி நான் அவுட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். சொல்லி வாய முள்ள அவுட் ஆகிட்டேன். இந்த வாட்டி நான் அவுட் ஆனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக்கும் பண்ணாதீங்க, ஷேரும் பண்ணாதீங்க, கமெண்ட்டாக பண்ணாதீங்க. நான் அதுவே ஜெயிச்சிட்டேண்ணா. லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோம் guys. வாட் இஸ் தட் போர்ட்டல்? ஒன்லி ஒன் வே டு ஃபைண்ட் அவுட். நம்ம போய் பார்ப்போம். வேறு வழியே இல்லை. எப்போ ஒரு வழியாக நம்ம இங்கே வந்தாச்சு. எலும்பு கூட்ட பண்டையா இப்படா இருக்கு. நம்ம இது வழியாக குச்சிடலாம். ஜஸ்ட்டு மிஸ் கீழே வந்துருப்போம். நம்ம நிற்காம குச்சிக்கிட்டே இருக்கலாம் காய்ஸ். பக்கத்தில் வாழ்க்கையிலும் தானே பாருங்க காய்ஸ். வாழ்க்கையில் இந்த நெருப்பு தப்பிக்குது. அது நம்ம மேலே பட்டாலும் நம்ம இதுவும் ஆகாது. நல்லா எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம இட்டாச்சி கேங் யாருக்கும் இட்டாச்சி பிடிக்கும் கமெண்ட்ல. எனக்கு பிடிக்கும் இல்லை நான் இட்டாச்சின்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த இட்டாச்சின்னு எப்படின்னு சொல்லிட்டு உச்சிஹான்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். இல்லைனா பாஸ்ன்னு கமெண்ட் பண்ணியிருந்தேன். இல்லை பாஸ்னே கமெண்ட் பண்ணியிருந்தேன். இல்லை உச்சியான்னு கமெண்ட் பண்ணிங்க. பாஸ் உச்சியா இல்லை உச்சியா பாஸ். ஐயோ இல்லை உச்சியா இல்லை பாஸ். உச்சியா இல்லைனா பாஸ். உச்சியாவா பாஸா? இல்லை உச்சியான்னு சில பேர் கமெண்ட் பண்ணுங்கள், பாஸ்ன்னு சில பேர் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம அவுட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நம்ம அவுட் ஆகலை. திருப்பி இந்த பை ஒரு நம்ம போர்ட்டலுக்கு மாற்றி விட்டான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் அந்த பையில் இவன் பாட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கான். கைஸ் இவனுக்கு ஏதாச்சும் பேர் வைப்போம். கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பேர் வைக்கலான்னு. ஜிம்முன்னு இவனுக்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இவனுக்கு ஜிம்முன்னு நல்லா இல்லை பேர். நம்ம ஒரு பேர் உருவாக்கலாம். ஏதாச்சும் நல்ல பேராக சொல்லுங்கள். அடுத்து நிறைய கேமில் இவனை மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கேமில் வச்சுருக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டை சொன்ன பேரை வச்சு கூப்பிடலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா கூப்பிட முடியும். அடுத்தது நம்ம இதே மாதிரி ஒரு ஆபி கேம் போடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக ஆபி கேமே போடல. அடுத்தது ஆபி கேம் போடலாம். அது என்னதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லாதீங்க, நானே போட்டுட்டேன். ஒரு நல்ல கேமா. oops that's got hurt. இந்த பைலுக்கு பேர் எப்படியாச்சும் சொல்லிடுங்க கைஸ். நான் போட்டோன்னே ஆச்சும் பார்ப்பீங்களான்னு தெரில. யூடியூப்பில் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீடியோ போடலாமா? இன்றைக்கி மண்டே நிறைய பேர் ஸ்கூல் போயிருப்பீங்க, என்னால் பார்க்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீடியோ போடுறேன். அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன். அதில் அந்த பையலுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த பையலுக்கு என்ன பேர் வைக்கலாம் நானே யோசிச்சு சொல்கிறேன் கைஸ். நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. என்ன நினைக்கலாம்? குண்டுன்னு வைக்கலாமா? ஒல்லியாக தான் இருக்கான், ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ இது வச்சுருக்கான். அதனால குண்டுன்னு வச்சிடலாம். அப்படியே குண்டு கைஸ். இன்னும் வாழ்க்கை நான் கூட வந்துட்டேன். இருந்தாலும் இது நல்ல இடம் தான். ஃபன் ஹவுஸ், ஃபூ ஹவுஸ்னு கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கீழே வந்து கிடக்கு கைஸ். மேலே ஃபூ ஹவுஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன கீழே வந்து கிடக்கு மேலே. இது நான் ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங்கில் பார்த்தது தானே. இங்கே இருக்கான் பாருங்கள் குண்டு. இவன் பேர் நான் குண்டுன்னு வச்சுக்கலாம் கைஸ். குண்டு பையன். இப்போ என்ன கீழே வந்து கிடக்கு. உள்ளே வச்சுருக்கேன் நீங்கள் போச்சுடா. உள்ளே என்ன நடக்க போகுதுன்னு தெரில. என்னடா அது இப்படி இருக்குது. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ. இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அவுட் ஆகக்கூடாது. ஐயோ 2 தடவை ஜம்ப் பண்ணிட்டா கீழே வந்துட்டேன். போச்சு.
போச்சு. இப்போ சேம் ஜம்ப் 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 ஜம்ப். போச்சுடா, கீழே விட்டுருந்தா போச்சுடா. இது கொஞ்சம் கஷ்டமான லெவல் தான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கறதுனா பாருங்கள், இல்லைன்னா இப்படியே பாருங்கள். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கறதுனா பாருங்கன்னு தான் சொல்கிறேன், இல்லைன்னா இப்படியே பாருங்கள். இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். டக்குன்னு முடிச்சோன்னா நல்லது, லேட்டாக முடிச்சோன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டே பண்ணிடுங்க கைஸ். இன்னும் 1 நிமிஷம் தான், 1 நிமிஷம் போனுச்சுன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. போச்சா? ஐயோ போச்சுடா. சேம் ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். ஐயோ கீழே விழுந்துகிட்டே இருக்கேனே. எப்படியோம்மா எப்பா எப்பா எம்மா எப்படியோ எப்பா ஏவா எப்பா. ஐயோ நானே பின்னாடி வந்து அவுட்டானே போச்சு. நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்கன்னு நினச்சேன், பண்ணுறது கொண்டு வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு இதில் அவுட் ஆகிட்டோம். இப்போ நம்ம இங்கே போகலாம். ஜம்பு 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 ஜம்பு. போச்சா, நல்லா டம்ப் 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 டம்ப்னு அடிக்கிறேன். இப்போயாச்சும் ஈஸியாக இருக்கும். ஜம்பு 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 ஜம்பு. ஐயோ என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்காது நான் விளாண்டதே இல்லை. இந்த இது இவ்வளோ கஷ்டம். நம்ம போக்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போகிறோமா இல்லை ஹைட்டாக போகிற மாதிரி இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஹைட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. பாருங்க காய்ஸ், இது கொஞ்சம் ஸ்லைடாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகிறோம், கொஞ்சம் ஹைட்டாகவும் ஆகுறோம். பாருங்களேன், ஒரு ஜம்ப் போகும்போது ஹைட்டாக ஆகிறேன்னா குட்டி ஆகிறேன்னா ஜூம் அவுட் ஆகுது கைஸ். இது லாஸ்ட்டு போகும்போது இதில் அவுட் ஆகிட்டேன். ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். இது ஃபன் ஹவுஸ் கூட போனால் ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஆபி. அடுத்தது நம்ம என்ன ஆபி போடலாம்? அந்த பைப்பு கைஸ் போக போக இந்த இடம் கொஞ்சம் அமுக்கிக்கிட்டே போகுது, இந்த மாதிரி தான் இருக்குது. போக போக இந்த சைட்லேருந்து கொஞ்சம் அமுக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே நம்ம கடைசி இதுவும் இதில் போகும்போது சைடில் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல. இப்போ பாருங்கள், அதை முடிக்கும் போது பாருங்கள், இந்த இதுவும் இந்த லெவலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் தான் கஷ்டமாக இருக்குன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணுண்டா. எப்பா ஏப்பா ஏமா எப்பா ஏப்பா ஏமா. ஏன்டா அவுட் ஆகுறேன், இப்போ பாருங்களேன் சைடில் பார்த்தீங்களே. எப்பா எம்மா டியோ எப்பா டியோ எம்மா டியோ எப்பா டியோ எம்மா டியோ எப்பா டியோ எப்பா ஏமா எப்படியோ எம்மாடியோ எப்படியோ எம்மாடியோ எப்படியோ மாடியோ பாடியோ மாடியோப்பா. இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் நம்ம ஜெயிச்சிடணும். இந்த வாட்டி நான் ஜெயிப்பேனாலும் எனக்கே தெரில. ஜம்ப் 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 ஜம்ப். யூ அவுட் ஆகிட்டே இருக்கிறேன். எவ்வளோ தடவை நானே அவுட் ஆகுவேன். 20 மினிட்ஸ் ஆக போகுது. நம்ம இங்கே வந்தது எப்போது 14 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம எங்கெல்லாம் போவோமோ, அடுத்தது நம்ம இந்த இடத்துக்கு போவோம். இதுவே எவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா, அடுத்தடுத்தது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எப்பா ஏமாடியோ எப்பா ஏமா. கடைசி இதுக்கும் போதே இதில் அவுட் ஆகிட்டேன். எப்பா ஜம்பே 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 ஜம்பே. ஒரு வழியாக நம்ம முடிச்சாச்சு. இது என்ன இடம்டா? நான் எங்கே பார்த்தாலும் நான் தெரியுது, நான் தெரிய மாட்டேங்கிறேன், மற்ற எல்லாமே தெரியுது. இதில் நம்ம அவுட் ஆயிடுவோம். ஐயோ
இல்லை நம்ம அவுட் ஆயிடுவோம்னு சொல்லி வாய முள்ள அவுட் ஆகிட்டேன். இந்த வாட்டியாச்சும் நம்ம அவுட் ஆகக்கூடாது. இந்த வாட்டி நான் அவுட் ஆகக்கூடாது சொல்லி வாய முள்ள அவுட் ஆகிட்டேன். இப்போ நான் அவுட் ஆகிட்டேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க கைஸ், சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க. சும்மா சொன்னேன், அவுட் ஆகிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இல்லை பண்ணுங்க சப்ஸ்கிரைப். நான் அவுட் ஆகிட்டேன்னா சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க. கடைசியாக வரும்போது தானே நான் சொல்லுவேன். இது என்னடா, இது கொஞ்சம் ஈஸியாக நினைக்கிறேன். நம்ம ஈஸியாகவே தச்சுக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஸ்டம்பிள் கைஸில் வர மாதிரி இருக்குது. ஸ்டம்பிள் கைஸில் ஹனி மாதிரி கீழே வந்து தச்சுக்கிறது. நம்ம ஒரு நாள் ஸ்டம்பிள் கைஸ் வீடியோவும் போடலாம். அது எப்போ தான் தெரியல, ஒரு நாள் போடலாம் ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ. ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டிங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ போடுவேன். இப்போ நம்மளுக்கு டேட்டி தான் இருக்குது. 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அதுக்கு எவ்வளவோ வரணும். 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் நான் ஸ்டம்பிள் கைஸ் போடுவேன். இந்த வீடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 1K எப்போயோ இருந்தாலும் அப்போ தான் நான் ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ போடுவேன். நம்ம குச்சா ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபாஸ்ட்டாக போகிறேன். மேலே போனால் குச்சி போயிடலாம். இப்போ எப்படியே கீழே எங்களோன்னு மேலே போனோன்னா குச்சி போயிடலாம். குச்சி ஒரு வழியாக நம்ம இது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன லெவல்டு? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணுமா? இங்கே போகக்கூடாதா? பின்னாடி இங்கே தான் போட்டிருக்கான். ஹோப் அன்டு த ரோலர் கோஸ்டர் அண்ட் லெட்ஸ் கெட் அவுட் ஆஃப் ஹியர். நம்ம இதோட இந்த கேம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். போட்டுருங்க பார்த்தீங்களா? லெட்ஸ் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு பயமாக தான் இருக்குது. குண்டு பேரே குண்டு தான். சரி குண்டு பேர் சொல்கிறேன், நம்பக்கூடாது. நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய போச்சுடா. இப்போ நம்ம எங்கேயோ உழுந்து வந்து கிடக்கும். இதோட இந்த கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நவர முடியல, குச்சிருவோம். இங்கே என்ன போட்டிருக்கான்? Ouch, that was a bumpy ride. At least we escaped the carnival. It seems the creator has gotten a bit lazy with the winner rooms. But there is a few cool things we can use, at least the... Bye guys, bye.